2009ஆம் ஆண்டில் விஜய் தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றினார். இவ்வமைப்பு 2011 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தது. 2013 தலைவர் பட வெளியீட்டின் போது டைம் டு லீட் என்ற வாசகத்தால் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிதான் விஜயின் அரசியல் விதைக்கு முதல் புள்ளியாக அமைந்தது. திரையில் தனது நடனம் மக்களில் ஒருவர் என்பது போன்ற தோற்றம், பஞ்ச் வசனங்கள் போன்றவற்றால் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் தரப்பினரை ஆட்கொண்டார். அதுதான் விஜயின் அரசியலுக்கான அடித்தளமாக இன்று வரை நீடிக்கிறது. விஜயை விட 20 வயது அதிகமான நடிகர்கள் இன்றும் நடித்துக் கொண்டிருக்கும் போது, திரை வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்த போதே இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை, அரசியல் தான் எல்லாம் என்று முடிவெடுத்தார் விஜய். எனக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டுக் கொடுக்கிறேன். அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நாணிக்கிறோம்னு முடிவு பண்ணி 2024 தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். விஜயின் கட்சி மாநாடுகள், சாலை வளங்கள் எல்லாவற்றிலும் திரண்ட மக்கள் கூட்டம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கட்சிகளை அதிர வைத்தன. இந்த 2026 தேர்தலில் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகம் கண்டிராத ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தை திரட்டி காட்டியவர் விஜய். ஒரு சினிமா கவர்ச்சி மட்டுமல்லாது, ஆட்சி மீதான அதிருப்தி மற்றும் மாற்றம் வேண்டும் என்ற மக்களின் நீண்டகால தேடலுக்கு ஒரு நம்பிக்கையாக தன்னை முன்வைத்தார். இளைஞர்கள், பெண்களின் பெருங்குரல் இன்று இவரை கோட்டையில் அமர வைத்திருக்கிறது. கடந்த 59 ஆண்டுகளாக மாறி மாறி 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆண்டு வந்த நிலையில் 3வது ஒரு கட்சி முதன்முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. திமுக, அதிமுகவின் வலுவான கூட்டணிகள், பெரும் வாக்கு வங்கிகள் ஆகியவற்றை தாண்டி எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்டத்தில் வெற்றியை கண்டிருக்கிறார் விஜய். ஆம், தமிழ்நாட்டில் விஜய் யுகம் தொடங்கிவிட்டது. உங்க விஜய் நான் வரேன். செய்திகளை தொடர்ந்து